The pro-treaty Paddies and the King want the same man dead. You've been chosen, Mr. Shelby. The Epsom Derby, Paul. We'll be drinking with the bloody king. For the last 10 years, Sabini's made it his race. We're going to take him down. Might as well make it there. It's good to see you, Grace. Tell me to have someone. Your horse will come 5th or 6th, but I will win you. Mr. Churchill was impressed. He has asked that the Colonial Office grant him an Empire export license. I want my son out of prison now. He can be freed by tomorrow morning. I'm talking about a simple transaction here. I will carry out your assassination at a place of my choosing. Epsom. என்னோட பேரு தாமஸ் ஷெல்பி. இன்னைக்கு நான் ஒருத்தனை கொல்ல போறேன். இன்னைக்கு தான் டர்பி டே. இன்னைக்கு மத்தியானம் எப்சாம் ரேஸ்ல தான் அந்த கொலை நடக்க போகுது. அந்த கொலைக்கு அப்புறம் நான் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நிலைமை எப்பவும் சரியா இருக்காது. அதனாலதான் இந்த லெட்டரை நான் எழுதுறேன். அரசாங்கத்தை சேர்ந்த ஏஜென்ட்ஸ் தான் என்ன வற்புறுத்தி இந்த கொலையை செய்ய வச்சாங்க. அவங்க தான் என்ன கொலையும் பண்ணாங்க. எல்லாருக்கும் அதை நான் தெரியப்படுத்த விரும்புறேன். என் குடும்பத்தை சேர்ந்தவங்க வேற தப்பு பண்ணிருக்கலாம். நாம எல்லாரும் யாரு? ஆனா இந்த கொலைக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்க யாருக்கிட்டையும் இந்த மிஷனை பத்தி நான் சொன்னது கிடையாது. என் கம்பெனியோட சொத்தையும் நான் பயன்படுத்தினதில்ல. ஒப்பந்ததாரர்களோட சேர்ந்துகிட்டு அரசாங்கத்தோட ஏஜென்ட்ஸ் தான் இந்த கொலையை பிளான் பண்ணாங்க. ஒப்பந்தத்தை எதிர்க்கிறவங்க மேல அரசாங்கம் பழிபடணும்னு நினைக்கிறாங்க. அதனால நான் இன்னைக்கு சுட போற இந்த புல்லட் அயர்லாந்துல ஒரு சிவில் வாரையே உருவாக்கலாம். ஆனா இந்த கொலையினால ஒரு சர்வதேச பிரச்சனையே உண்டாகும். இவ்வளவு பெரிய மிஷன்ல நான் அவங்க வேலையை முடிச்சதும் கண்டிப்பா அவங்க என்ன கொல்லதான் முயற்சி பண்ணுவாங்க. உனக்கு டீ வேணுமா? அதனால இதுல சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தர் பேர்லயும் இந்த லெட்டர்ல எழுதுறேன். இந்த பிளானை முழுக்க பிளான் பண்ணி செயல்படுத்தினவர் பிரிட்டிஷ் சீக்ரெட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸை சேர்ந்த மேஜர் செஸ்டர் கேம்பல். என் மேல இருந்த பல நாள் பகையை தீக்கிறதுக்காக, என்ன பழி வாங்கறதுக்காக தான் இந்த மிஷனுக்கு அவர் என்ன தேர்ந்தெடுத்தாரு. என்னோட மரணத்தை தான் அவரும் எதிர்பார்க்கிறாரு. இதை நீங்க படிக்கிறீங்கன்னா நான் ஏற்கனவே இறந்துட்டேன்னு அர்த்தம். இந்த சுதந்திர உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற நீங்க இங்க நடக்கிற குற்றத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு போயாகணும். உங்கள் உண்மையுள்ள தாமஸ் ஷெல்பி. உனக்கு காதே கேட்கலையா? அந்த டீயை குடி. ஒரு நிமிஷம் இங்க வந்து உட்கார. ஒருவேளை இன்னைக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த லெட்டரை நீ போஸ்ட் பண்ணணும். ஸ்டாம்ப் ஏற்கனவே வச்சுட்டேன். நீ எந்த ஒரு கேள்வியும் கேட்காத. இது இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டது. டாமி, இங்க பாரு. நீ ஏதாவது பிரச்சனையில மாட்டிருக்கியா? தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு. யார்கிட்டயும் நீ சொல்ல போறது இல்லையா? எங்களுக்கும் மேல அக்கறை இருக்கு டாமி. காலையில 6 மணிக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போலாமா? இங்க என்ன நடக்குதுன்னு சொல்றீங்களா? ஒரு சின்ன வேலை. அதான் என்ன வேலை? நீ அங்கே என்ன எங்க நிக்கணும்? போலாமா? வா. ஜேம்ஸ், என்ன நடக்குதுங்க? அவன் சொல்றது கேட்காத ஜேம்ஸ், அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. என்ன விஷயம்னு சொல்லு. நீ எதுக்கும் கவலைப்படாத ஐடா. எல்லாம் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான். உங்க கையை தூக்கிக்கிட்டு திரும்பி நில்லுங்க. சீக்கிரம் முடிச்சிருங்க. என்னோட உயிர் சீக்கிரமா என்னை விட்டு போகட்டும்.
நீங்க ரிலீஸ் ஆக போறீங்க மிஸ்டர் ஷெல்பி. My days am best when the sunset gets itself behind that little lady sitting on the passing. உங்களுக்கு எதிராக இருந்த 10 விட்னஸும் இப்ப பின்வாங்கிட்டாங்க. நேத்து ராத்திரி 9 மணிக்கு, அதுவும் ஒரே நேரத்துல. ஏன்னு கேட்காதீங்க, ஏன்னா எனக்கும் தெரியாது. அடுத்த 10 நிமிஷத்துக்கு நான் உன்கிட்ட சொல்லாம நீ எதையும் செய்யக்கூடாது. புரியுதா? புரியுதா? புரியுது. ஹலோ அலி, ஒரு நிமிஷம் இரு. நீ மட்டும் வா, இவன் வரக்கூடாது. நீங்க இரு. The horizon tries, but it's just not as kind on the eye. Hey, Johnny Dogs. அவன் எப்படி என்ன வெளியெடுத்தான்? இப்போ நாம டெலிபோன் கிட்ட போகணும். நீங்க ஒரு கால் பண்ணுங்க. இது எல்லாமே டாமியுடைய பிளான் தான். பிளான் பி. அது உனக்காக தான் நினைக்கிறேன். ஹலோ ஆர்த்தர், வெளியே வந்துட்டியா? ஓகே, இப்போ உன் பக்கம் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் டாமி. என்னோட பங்குங்க. எனக்காக நீ என்ன வச்சிருக்க? மினிஸ்டர் ஆஃப் எம்பையர் இதுல சைன் பண்ணிருக்காரு. அப்படியா? இதுக்கு அர்த்தம் எங்க ஷிப்ல நீ உன்னோட ரம்ம வைக்கலாம். பாப்புலர் துறைமுகத்தில் இருக்கிற யாரும் அதுல கை வைக்க மாட்டாங்க. என்னோட லாயர் இத பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. இல்ல, இது எல்லாமே லீகல் தான். ஒன்னு சொல்லட்டா, நான் உன்னை நம்புறேன், முழுசா நம்புறேன், அவ்வளவுதான். சோ விஸ்கி, நாம பேச வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்னு இருக்கு. என்ன விஷயம் சொல்ல? இதுல என்ன போட்டிருக்குன்னா, உன்னோட எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல 20% ஷேர் எனக்கு இருக்குன்னு. இது ஏற்கனவே பேசி முடிவெடுத்தது தானே? இல்ல, என்னோட லாயர் தான் தேவைப்படுமேன்னு இதை எனக்கு கொடுத்தாரு. இத நீயே பாரு. இதுல போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, அது உன் பிசினஸ்ல வர 100% லாபமும் எனக்கு தான் நியாயமா வந்து சேரணும். உனக்கு புரியுதா? அப்படியா? போய் சொல்லலப்பா, பாரு. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, இது முழுக்கவும் லீகல் தான். இந்த பத்திரத்துல சைன் பண்ணிட்டேன்னா எல்லா பங்கும் எனக்கு வந்து சேர்ந்துடும். இந்த இடத்துல சைன் பண்ணணுமா? ஆமா. இது பார்க்கவே வேடிக்கையா இருக்கு தெரியுமா? என்ன நீ என்ன விளையாடுறியா? என் முழு பிசினஸையும் நான் உனக்கே தரணுமா? ஆமா. எதுக்காக? ஹாலி, என்ன பண்ற? அவசரப்படாத. வேண்டாம், அத கீழே வை. சொன்னா அவர் புரிஞ்சுப்பாரு. அவ மூளை சூடுக்காராதான் அப்படி பண்ணிட்டான். இதுல நீ பேரம் பேசவே முடியாது. நான் சொல்றத கேட்டுட்டு இந்த கான்ட்ராக்ட்ல இந்த இடத்துல சைன் போட்டுட்டு கிளம்பு. கையெழுத்து போடணுமா? ஆமா, பெண்ணாலதான். எனக்கு புரியுதா? சந்தோஷம். இப்ப கையெழுத்து போடு. என்னோட ஆள் ஒருத்தன் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் பார்க்க பாட்டு பாடுறவன் மாதிரி இருக்கலாம், ஆனா அவன் கென்டிஷ் டவுன்ல இருந்து வந்திருக்கிறான். அதோட அவன் அதிகமா கோவப்படுவான். டாமி, கையெழுத்து போடலன்னா இங்க இருந்து உன்னால போக முடியாது, புரியுதா? சாலமன், நான் இந்த இடத்துக்குள்ள வரும்போது என்னோட ஷூ லேஸ் கட்டாம இருந்துச்சு. நீ அதை பார்த்தல ஆலை. அதுக்கப்புறம் தான் நான் ஷூ லேஸ கட்டினேன். அதை கட்டுற சாக்குல உன்னோட ஒரு பேரலுக்கு அடியில கிரனேட நான் போட்டிருக்கேன். ஒரு வயரை வச்சு வெடிக்க வச்சிடலாம். மார்க் 15. மேல என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல,
அவன் இந்த மாதிரி வால் ஸ்ட்ரீட்ல நிறைய இடத்த வெடிச்சு செதற விட்டுருக்கான் தெரியுமா? அவன் ஒரு ப்ரொஃபஷனல். வாய்ப்பு அவன் கையில தான் இருக்கு. 7 நிமிஷத்துக்குள்ள நான் இந்த ரூமை விட்டு வெளியில வரலன்னா அவன் அந்த கிரனேடை வெடிக்க வச்சிருவான். அப்புறம் நீங்க சேர்த்து வச்சிருக்கிற எல்லா ரம்மும் ஒரேடியா உங்க கையை விட்டு போயிடும். அப்படி நடக்கணும்னா நீ என்ன தாராளமா கொன்னுக்கோ. இவனோட ஷூ லேஸ கட்டின வெளியில ஒரு பையன் நிக்கிறான். அதுவும் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன். என்ன உனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இவ்வளவு நடக்கிற வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அவன் ஷூ லேஸ் தான் கட்டுறான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தன்னு கேட்டேன். பேப்பர்ல ரன்னர்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். என்ன பண்ற? டைம் என்னாச்சுன்னு பார்த்தேன். நீங்க பேசுங்க. வெளியில ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையன் ஒருத்தர் இருக்கான்ல, இந்த கன் எடுத்துட்டு போய் அவன் மூஞ்சிலேயே சுடு. என்ன தவிர யார் அந்த கதவை தாண்டி வெளியில போனாலும் மொத்த இடமும் காலி. அவன் வெறும் ஷூலேஸ் தான் கட்டினான். என் ஷூலேஸையும் தான் கட்டினேன். எனக்கு தெரியும் 100% நீ என் முகத்துக்கு நேரா போய் சொல்லிக்கிட்டு இருக்க. நான் உன்னை நம்ப மாட்டேன். என்னை பத்தி நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்சூரன்ஸ் பணத்துக்காக சொந்த பப்பையே நான் வெடிச்சு செதற விட்டேன். ஓகே, நாம இப்போ இந்த டீலை பத்தி பேசுவோமா? 65% எனக்கு கொடுத்துரு. இது ஒரு நல்ல டீல். உனக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். அதனால ஒழுங்கா 65% எனக்கு எழுதி கொடுத்துரு. 65 வாய்ப்பே இல்ல. நீ என்ன சொல்ற? ஓ, என்ன பேசிட்டு இருக்கிற? அவன் ஷூலேஸ கட்டுறத நானே பார்த்தேன். அவன் கண்டிப்பா இங்க ஒரு கிரனேட வச்சிருக்கான். இங்க பாரு, இவன் சாதாரண ஆள் கிடையாது. நான் சொல்றது கேளு. இந்த இடத்துல சின்ன பசங்க மாதிரி கத்திக்கிட்டு இருக்க கூடாது. ஆம்பளைங்களுக்கு மட்டும் தான் இங்க இடம். கொஞ்சம் வாய பொத்துக்கிட்டு ஒழுங்கா போய் அந்த மூலையில உக்காருன. போய் உக்காரு. போங்கிற. நாலு நிமிஷம். ஆமா, 4 நிமிஷம். அந்த ஹேண்ட் கிரனேட் எங்க வச்சிருக்க? ஹாமில்டன் கிறிஸ்மஸ்னு அந்த பேரல்ல ஒரு சாக்லேட் எழுதி இருந்தது. பெண் எடுத்துட்டு அந்த இடத்துல தான் வச்சிருக்கேன். இந்த காரணத்துக்காக 45%. 30. ஓ டாமி, என்ன இப்படிலாம் பேரம் பேசுற? மிஸ்டர் சாலமன், நான் பிரான்ஸ்ல டனல் வேலையில இருந்தப்போ ஸ்வாபின் ஹோவை வெடிக்க வைக்க 179 பயன்படுத்தினேன். அதே தான் இந்த இடத்துலயும் வச்சிருக்கேன். என்ன விளையாடுறியா? டனல்ல இருந்த எல்லாரும் எப்படி செத்தாங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் டாமி. கஷ்டப்பட்டதுல இருந்து 3 பேர் வெளியில வந்தோம். இப்ப நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியே, அந்த மாதிரியா? ஆமா, அதே மாதிரி தான். டாமி 35% இதை நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கு கீழே முடியாது. எனக்கு ஓகே. ஓகே. நீ லேட்டா வந்திருக்க. ஒரு சின்ன வேலை, அதை முடிச்சுட்டு வந்தேன். என்னை எப்படி நீ வெளியே கொண்டு வந்த? நீ இன்னைக்கு என் கூட இருக்கணும். அதுக்காக தான் அவனை வெளியில கொண்டு வந்தேன். நீ ஓகே தானே? எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப திரும்ப ஆர்த்தர் தான் இன்சார்ஜா? அவன் உனக்கு இன்சார்ஜ். நீங்க 2 பேரும் இவனுக்கு இன்சார்ஜ். இன்னைக்கு நீ வெளியில இருந்து ஆளை பார்த்துக்கிட்டா போதும். டாமி, என்னால இது சொல்றத கேட்க மாட்டேன்னா நீ வர வேண்டாம். ஜானி டாக்ஸ். டாமி, உன் பசங்க அங்க வருவாங்கல்ல? லீஸ் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. கேப்டன். கேப்டனா? நாங்க ஒன்னு ப்ரமோட் பண்ணிருக்கோம். நீ முன்னாடி இருந்த அதே சர்ஜென்ட் மேஜர் கிடையாது. நல்லா மயக்கிற மாதிரி பேசி நிறைய பொண்ணுங்களோட ஜாலியா இருக்க. இப்பெல்லாம் நீ ஒரு கேப்டன் மாதிரி நடந்துக்கிற. அப்படின்னா சரி, இதை நான் ஒரு பாராட்டாவே எடுத்துக்கிறேன். என்ன மாத்தி ஷூட் பண்ணிடாத. நாம இப்ப டர்பிக்கு கிளம்பலாம்.
நாம கிளம்பலாம். எல்லாரும் ஏறுங்க. ஹலோ. இல்ல மிஸ்டர் ஷெல்பி இப்ப லண்டன்ல இருக்காரு. அவர்கிட்ட பேச முடியாதா? இல்ல இன்னைக்கு அவர்கிட்ட பேச முடியாதா? அவர் ரேஸ்க்கு போயிருக்காரு. எப்சாம் ரேஸ், அதாவது எப்சாம் டர்பி. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் ஸ்டேஷனுக்கு போறேன். என்ன இது? இந்த பணம் உனக்கு தான். இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ட்ரெயின்ல ஏறி லண்டனுக்கு போய் புது வாழ்க்கை அமைச்சுக்க. நான் திரும்பி வந்து பார்க்கும்போது நீ இங்க இருக்கக்கூடாது. ஒருவேளை நான் திரும்பி வந்தா இந்த இடத்துல உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. சண்டேஸ்ல நீ எனக்கு லெட்டர் எழுத. லீவ் கிடைக்கும் போது வந்து என்ன பாரு. எனக்கு நீ இந்த இடத்த மறந்துட்டு இங்க இருந்து போனா போதும். நான் ஆரம்பத்திலே இதை பண்ணிருக்கணும். இப்ப எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என் பாசம் என்னைக்கும் மாறாது. எனக்கும் அப்படிதான். உங்க ட்ரெயினை விட்டுற போறீங்க. எனது பாசமுள்ள ஓநாய்களே, இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான வேட்டை. நான் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இவனோட கதையை முடிச்சு ஆகணும். எனக்கு இந்த இங்கிலீஷ்காரங்க பேச்ச கேட்டதும் அவங்க இதை செஞ்சு முடிப்பாங்கங்கிற நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லை. அதனாலதான் உங்களை நான் இதுக்காக பயன்படுத்த போறேன். அப்புறம் அவன் எதையும் சமாளிக்க கூடியவன். எக்காரணத்தை கொண்டு அவன் தப்பிக்க கூடாது. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சது இல்ல? அல்ஸ்டர் வாலண்டியர் ஃபோர்ஸோட ரைட் ஹேண்ட். உங்களை என்னைக்கும் நாங்க ஏமாத்த மாட்டோம் மிஸ்டர் கேம்பல். உங்க பேச்ச நான் நம்புறேன். குட் லக் ஜென்டில்மேன். They're whispering his name through this disappearing land, but hidden in his coat is a red right hand. ஜென்டில்மேன், நாம ஒன்னும் இன்னைக்கு இங்க விளையாட்டுக்காக வரல. நான் சொன்னது கேட்டு நீங்க எல்லாரும் நிறைய கன்ஸை கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட். இப்பெல்லாம் நீங்க கன்னோட ரேஸ் ட்ராக்கு வந்தாலே கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் 20 வருஷம் வரைக்கும் தண்டனை கிடைக்கும். ஆனா கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நீங்க யாரும் மாட்ட மாட்டீங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களை இங்க பிடிக்கிறதுக்கு எந்த போலீஸும் இருக்க மாட்டாங்க. சரியா 3 மணிக்கு ஓனரோட இடத்துல ஒரு சம்பவம் நடக்க போகுது. ட்ராக்ல இருந்த எல்லா போலீஸும் ஒருத்தனை தேடி போயிடுவாங்க. எல்லா போலீஸுமே. அதனால உங்க இஷ்டத்துக்கு நீங்க வேலை பார்க்கலாம். யார தேடி போவாங்க? என்ன தேடி தான் வருவாங்க. போலீஸ் என்ன தேடி அலைஞ்சிட்டு இருக்கும் போது நீங்க கன் பாயிண்ட்ல சபினியோட இடத்துக்கு போயிட்டு அவனுடைய எல்லா பொருளையும் பறிமுதல் பண்ணிட்டு எல்லா லைசன்ஸையும் அழிச்சிருங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு அவங்க கன் வச்சிருக்க மாட்டாங்க. என்ன ஆனாலும் சரி, நீங்க கன்ஸை மட்டும் பயன்படுத்தக்கூடாது. நான் சொல்றது புரியுதுல்ல? மறந்துடாதீங்க. அங்க இருக்கிற பொருளை விட அந்த லைசன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஜெகர் மேல நீங்க 10 பவுண்ட் பெட் கட்டலாம். அதுதான் இதுல ஜெயிக்க போகுது. இது வெறும் சின்ன ஆரம்பம் தான் பாய்ஸ். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பணம் வந்து சேரும்.
அப்புறம் மறந்துடாதீங்க, 3 மணிக்கு போலீஸ் கிளம்புற வரைக்கும் அவசரப்படக்கூடாது. அவ்வளவுதான். ஜான், அதை என்கிட்ட கொடு. சம்பவம். டர்பில இருக்கிற எல்லா போலீஸும் உன்னை தேடி வர்ற மாதிரி நீ என்ன பண்ண போற? என் மன நம்பிக்கை வை. இங்க வாங்க, இங்க வாங்க. நீங்க ரெடி தானே? பாக்ஸை விட்டு இறக்கும் போது லாடா அவுந்துருச்சு. இவ பார்க்க நல்லா இருக்கா. எங்க பாரு, நீதான் இன்னைக்கு ஜெயிப்ப. கண்டிப்பா நீதான் ஜெயிப்ப. ஏதாவது பிரச்சனையா? எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க. ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து உங்களை பாக்குறேன். அது நல்லா இருக்கு. உன்னோடதா? 1985 டர்பிக்கு எங்க அம்மா அதை போட்டுட்டு வந்தாங்க. குவீன் விக்டோரியா முன்னாடி அவங்க நின்னாங்க. ரேஸ்க்கு அப்புறம் நான் அந்த ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு நான் உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். என்ன சொல்றீங்க? சரி. நான் வரதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் எந்த இடத்துலயே இருந்துக்கிறேன். இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, அது நல்லதுக்கு தான். போட்டியை பத்தி தானே சொல்றீங்க? ஆமா, போட்டியை பத்தி தான். நான் எப்பவும் ரேஸ பார்க்க மாட்டேன். என்னால பொறுத்துக்க முடியாது. எப்பவும் இருட்டா அமைதியா ஒரு இடத்துல தான் இருப்பேன். ஜாமி, நான் ஒரு வேளை மேல இல்லைன்னா நானே வந்து உன்னை அப்புறம் பார்க்கிறேன். என்ன சொல்றீங்க? என்ன நடந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது. புரியுதல்ல? நான் உன்னை வந்து கண்டுபிடிப்பேன். சரி, அதை மறந்துடாத. நான் வரேன். I lost my heart under the bridge to that little girl. நாம்டேகர் மேல நான் பந்தயம் கட்டுறேன். Down by the water, I took her hand. எப்படி இருக்கீங்க? Just like my daughter. அவன் வந்துட்டான். பெரிய புடுங்கிங்க மாதிரி சுத்திட்டு இருக்கானுங்க. சரி, நாம போலாம். ஓகே, பெட்டிங் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் யாராலுமே பெட் பண்ண முடியாது. எல்லாரும் பொறுமையா காத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதனால எல்லாருமே அமைதியா இருங்க. இப்போ அடுத்த கேம் தொடங்கிடுச்சு. யாரெல்லாம் பெட் பண்ண ரெடியா இருக்கீங்களோ பெட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. ஓ, ப்ளூ கலர். எஸ் சார், நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க. அடுத்து யார் ஜெயிக்க போறீங்கிறத பார்க்கலாம். எல்லாரும் பெட் பண்ணுங்க. கமான் கமான், நீங்களும் பெட் பண்ணுங்க. சார், நீங்களும் பெட் பண்ணிக்கோங்க. அடச்சே, இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒன்றும் புரியவும் இல்லை. நான் உன்கிட்ட பேசணும். கிரேஸ், இங்க என்ன பண்ணிட்டு? நான் உன்கிட்ட பேசணும்னு சொன்னேன். கிரேஸ், இதுக்கு அது சரியான நேரம் இல்ல. இந்த பக்கம். எக்ஸ்கியூஸ் மீ.
கிரேஸ் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ண. வெயிட் பண்ண முடியாது. இதுல ஏன் தப்பு எதுவும் கிடையாது. நான் பிரெக்னெண்டா இருக்கேன். இந்த குழந்தை உன்னுடையது. அவர் நம்புவாரா? உன் புருஷன் இது அவர் குழந்தை நம்புவாரா? இது அவரோட குழந்தைன்னு சொல்றியா? கிரேஸ், எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. காயினை வச்சு முடிவு பண்ற விஷயம் கிடையாது. எனக்கு இங்க வேலை இருக்கு. இங்க என் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நான் முடிவெடுக்கிறேன். அது எப்ப நடக்கும்? ரேஸுக்கு அப்புறம். ரேஸுக்கு அப்புறமா? இப்ப இந்த ரேஸ் தான் உனக்கு முக்கியமா? ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்னோட முடிவை சொல்றேன். இப்ப நான் போய் ஆகணும். புரிஞ்சுதா? ஆனா டாமி, நல்ல வேளை நான் அவர்கிட்ட சொல்லல. நான் போன் பண்ணி அவர்கிட்ட போய் சொல்லிருக்கலாம். ஆனா நான் சொல்லல. போன் பண்ணி நான் போய் சொல்லாம இருக்கிறது சரிதானு என்கிட்ட சொல்லு. நீயும் அத நினைக்கிற டாமி? ஆமா ஆமா கிரேஸ். நான் ஏன் சொல்லல தெரியுமா? நான் உன்னதான் காதலிக்கிறேன், அவரை இல்ல. நான் இதை எதிர்பார்க்கல. நம்ம குழந்தை தாமஸ். ஆமா. உன்னோட ரீஸ்க்கு போ. நீ எங்க இருப்ப? நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். பெட் கட்டுவாங்களா அந்த இடத்துல. இவங்க உங்களை தேடிட்டு இருந்தாங்க. எப்படி இருக்கு? என்னது? என்னுடைய ட்ரெஸ். 2 பட்டனை கழட்டி விட. கம். ஓ டாமி, நான் இதெல்லாம் பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. வா. நான் இங்க வேலைக்காக தான் வந்திருக்கேன். அதனால நான் இங்க ட்ரிங்க் பண்ணல. இந்தா, இது எடுத்துக்கோ. உனக்கு இது தேவைப்படும். இன்னைக்கு நான் என்ன வேலை செய்யணும் டாமி? மீட்டிங்ல நோட்ஸ் எடுக்கணுமா? இல்ல லிஸி, இன்னைக்கு உனக்கு அந்த வேலை கிடையாது. அப்போ என் கைக்கு வேலை இல்லைன்னு சொல்ற? லிஸி, இங்க ஒரு ஆள் இருக்கா. அவனை இந்த கும்பலை விட்டு தனியா ஒரு அமைதியான இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். அமைதியான இடம்? லிஸி, நான் தெரிஞ்சுதான் இதை கேக்குறேன். எனக்கு தெரியுது. நான் அந்த மாதிரி வேலையை பண்ண வேணான்னு நீதானே என்கிட்ட சொன்ன. அவனை தனியா கூட்டிட்டு போனா மட்டும் போதும். எதுக்காகவும் பண்ணக்கூடாதுன்னு நீதான் சொன்ன. என்கிட்ட மேப் இருக்கு. இந்த இடத்துக்கு நீ அவனை கூட்டிட்டு வரணும். நீ அந்த தொழில என்ன விட சொன்னன்றதுக்காக பல மாசம் நான் அதை விட்டுட்டு இருந்தேன். லிஸி, நான் மார்க் பண்ணிருக்கிற இடத்துக்கு நீ அவனை கூட்டிட்டு வா. சத்தியமா சொல்ற, அவன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அங்க வந்துடுவேன். புரியுதா? நான் அழுகிறத பார்த்தா அவனுக்கு பிடிக்குமான்னு தெரியலையே. லிஸி, இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான். இதுக்கப்புறம் நான் திரும்ப கேட்கவே மாட்டேன். இதுக்காக நான் உனக்கு எக்ஸ்ட்ரா பணம் கூட. பணத்தை பத்தி இப்ப என்கிட்ட நீ பேசாத. பணத்தை பத்தி பேசினா சத்தியமா சொல்றத உடைச்சு உன் கண்டு சொருகிடுவேன். என்ன பண்றது? வழியே இல்ல. நீ சொன்ன வாக்குக்கு எந்த ஒரு பயனும் இல்ல. ஏன்னு தெரியுமா? இல்ல, ஒண்ணு சொல்லல. யார் அவ? ஒரு ரைட்ல பாரு, ஒரு சோல்ஜர் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான்ல. ரேஸ் ஆரம்பிக்கிறப்ப 3 மணிக்கு நீ அவன் கூட தனியா இருக்கணும். மத்ததை நான் பாத்துக்கிறேன். புரியுதா? உன்கிட்ட சாக் பீஸ் இருக்கா? சாக்கா? எல்லாத்தையும் உனக்கு தெளிவா சொல்லணும். நான் உன்கிட்ட கேட்டது மட்டும் என்கிட்ட தெரியா டாமி, ப்ளீஸ். லுசி, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஹே, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உன்னை தேடி வருவேன். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். கண்டிப்பா அங்க இருப்பேன்.
கன்ஸ தயாரா வச்சுக்கோங்க. எல்லாரும் கன்ஸ தயாரா வச்சுக்கோங்க. அவன் வந்துட்டான். போலீஸ் எங்கேயும் போற மாதிரி தெரியல. நம்ம கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது, தெரியும்ல? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ரேஸ் இன்னும் 4 நிமிஷத்துல ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் ரேஸ் ட்ராக் பக்கம் வந்து சேருங்க. நீ பிஸியா இருப்பேன்னு நினைச்சேன். எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணும்போது பதட்டமே படக்கூடாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ இதை செஞ்சு முடிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம 2 பேருக்கும் நடுவுல ஒரு அற்புதமான உறவு உருவாயிட்டு இருக்கு. அது உனக்கு தெரியுதா இல்லையா? போட்டியாளர்கள் இப்போ ட்ராக்குக்கு வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்க இருக்கையில அமருங்க. இப்ப நாம பழைய எதிரிகள் மாதிரியே இல்ல. தொழில் ரீதியா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்ட முறையில நாம எதிரிங்க தான். நானும் அதே தான் சொல்றேன். இது நம்மளோட பகைக்காக. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், தேசிய கீதத்திற்காக எல்லாரும் எழுந்திருச்சு நில்லுங்க. ஆமா, நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கலாம்னு இப்போ முடிவெடுத்திருக்கீங்களா? இல்ல அவ புருஷனை ஏமாத்திட்டு உன் கூட இருந்துகிட்டு உன்னோட பணத்தை பயன்படுத்திக்க போறாளா? அதான் அவளோட பிளானா? நான் அவளை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நானும் அவளை பத்தி தப்பா தான் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க ஒரு தடவை என்கிட்ட சொன்னீங்க, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு காதல் ஒத்து வராதுன்னு. அவ என்ன காதலிக்கிறா. அவளே அத சொன்னா. அவ என்ன காதலிக்கிறான்னு. ஆனா அவங்க கிட்ட வெறும் ஒரு கண்ணும் புடிச்சு நடக்க ஒரு கைத்தடியும் தான் இருக்கு. ஓ, நீ என்ன பத்தி பேசுறியா? நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. உனக்கு முன்னாடி இருக்கிறது அழிவு மட்டும்தான். ஆனா எனக்கு அந்த கடவுளோட அன்பு இருக்கு. அதனால அவரு கண்டிப்பா என்னை ரட்சிப்பாரு. நீ பாலியை என்ன பண்ண எனக்கு தெரியும். மைக்கேலுக்கு ஜெயில என்னாச்சுன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு ஒன்னு நான் சாவ, இல்ல நீ சாவ. யார் செத்தாலும் சரி, கண்டிப்பா அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்ப போட்டியாளர்கள் இப்ப போட்டி தளத்துக்கு வந்துட்டாங்க. போட்டி ஆரம்பிச்சிருச்சு. எந்த குதிரை முன்னாடி வரும், எந்த குதிரை பின்னாடி வரும், எல்லாரும் ஆவலை பார்த்துட்டு இருக்காங்க. 2 குதிரைகளும் ஒண்ணுக்கொண்டு சளைச்சதா இல்லாம ஓடிக்கிட்டே இருக்குங்க. எந்த குதிரை ஜெயிக்க போகுதுன்னு தெரியாம மக்கள் ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. கண்டிப்பா இந்த 2ல ஏதோ ஒரு குதிரை ஜெயிச்சுதான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஓ மை காட், ஒரு குதிரை முன்னாடி வந்துகிட்டே இருக்குது. அட்லீஸ்ட் உன்னால முடிஞ்சதை பண்ண. மறுபடியும் 2 குதிரையும் சமநிலையில ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த குதிரை ஜெயிச்சு எந்த குதிரையை பின்னுக்கு தள்ள போகுதுன்னே தெரியல. எங்க இருக்க டாமி?
உன்னோட ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. இத கலட்ட. நம்ம முதல்ல இத கலட்டலாமா? முதல்ல உன் ட்ரெஸ்ஸை தூக்கு. நீ சுத்தமா இருக்கியான்னு நான் பார்க்கணும். நான் என்ன சொன்னனோ அதை செய். கொஞ்சம் மெதுவா போலாமே, நமக்கு நிறைய நேரம் இருக்கு. இந்த வழியா யாரும் வரக்கூடாது. என்ன? ரேஸுக்கு அப்புறம் அரசர் இந்த வழியா தான் வருவார். இந்த பக்கம் யாரும் வரக்கூடாது. அப்படி சுத்தி போங்க. நீ வருவேன்னு தானே சொன்ன. என்கிட்ட வருவேன்னு தானே சொன்ன. கரெக்ட் கூட. லிசே லிசே என்ன மன்னிச்சிரு. என்ன தொடாத தொடாத. நீ கிளம்பு. இங்க நிக்காத, நீ கிளம்பு. ஆஃபீஸர், நான் ரெஸ்ட் ரூம் போலான்னு வந்தேன். இங்க எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஐரிஷ்ல பேசிட்டு இருந்தாங்க. அங்க ஒரு சோல்ஜர் சூடப்பட்டு அவர் அங்க. எல்லா ஆபீசரும் இப்ப அரசர் கிட்ட போயாகணும். எல்லா ஆபீசர்ஸும் இப்ப அரசர் கிட்ட போங்க இப்பவே. ஐயாரே இப்ப கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. எல்லாரும் அரசர் கிட்ட வாங்க. எல்லாரும் இப்ப அரசர் கிட்ட வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் வந்து சேருங்க. ஆல்ரைட், ரெடியா இருங்க பாய்ஸ். இதான் சிக்னல். ஓகே, நீங்க 4 பேரும் அந்த பக்கமா வாங்க. நீ 3 பேர் போங்க. சீக்கிரமா போங்க. வேகமா போயிட்டே இருங்க. நீ எங்க கூட வா. எங்க கூடவே தான் இருக்கணும். வாங்க போலாம். உன்னோட கைய மேல தூக்கு. திரும்பி நில்ல. ஏதாவது பிரச்சனையா? ஃபீனியன்ஸ் இப்ப உள்ள நுழைஞ்சிட்டாங்க. சோல்ஜரை சுட்டிருக்காங்க. உள்ள யாரோ ஐரிஷ் ஆள் நுழைஞ்சிருக்கான். அது உண்மைதான். என்ன மன்னிச்சிருங்க சார். நான் அரசருக்கான ஷேடோ செக்யூரிட்டி. இந்த சிச்சுவேஷனை இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். மிஸ்டர் சபீனி, லேட்டா வந்திருக்கீங்க. வந்து உட்காருங்க. உங்க மூக்குக்கு என்னாச்சு? உன்னோட பிரதர் ஆர்த்தர் கிட்ட சொல்லி வை. நான் எவ்வளவோ சொல்லிட்டு அவன் கேட்க மாட்டேங்கிறான். நான் போலீஸ்காரங்க கிட்ட நீ ஒரு ஃபேக்கிங், ஜிப்சி, பிளைண்டர்னு சொல்லியிருக்க. உன்னை அவங்க வெளியில தூக்கி போட்டுருவாங்க. அதுவும் அரசர் வர்றதுக்குள்ள.
ஆனா நான் பார்த்த வரைக்கும் போலீஸ் எல்லாரும் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. இன்னைக்கு ஏதாவது வின் பண்ணீங்களா மிஸ்டர் சபேனி? நம்மளோட போலீஸ் எல்லாம் எங்க? நான் அந்த சர்ஜன் கிட்ட சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் ஏன் வரல? அவங்க பிஸியா இருக்காங்கன்னு நான் தான் சொன்னேன்ல. என் ஆளுங்களும் பிஸியா தான் இருக்காங்க. என்ன உளறிக்கிட்டு இருக்க? ஏன் புரியலையா? என்னோட பாய்ஸ் இப்ப ட்ராக்ல அவங்க நேரத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. லைசன்ஸ் வாங்கிக்கிட்டு அப்படியே ஜாலியா. போச்சு. உங்க பாதுகாப்புக்காக போலீஸ நீங்க நம்பினதான் நீங்க பண்ண பெரிய தப்பு மிஸ்டர் சபீனி. நீங்க நம்பியிருக்க கூடாது. இல்ல நீங்க யாருன்னு யோசிங்க, எங்க இருக்கீங்கன்னு யோசிங்க. நீங்க இப்ப கன் எடுத்தா நீங்க தான் அரசரை கொள்ள வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். உட்காருங்க, அமைதியா இருங்க. குட். நீங்க பண்ண அடுத்த தப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆல்பி சால்மன்ஸ்க்கு கொடுத்த வாக்க நீங்க காப்பாத்தாம விட்டது. ஆல்பிக்கு அவனோட புக்கீஸ் வரலான்னு நீங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருந்தீங்க. நீங்க முடியாதுன்னு சொன்ன உடனே பயங்கர காண்டாயிட்டான், ரொம்ப ரொம்ப கோவப்பட்டான். அத நானும் ஆல்பி மறுபடியும் பிசினஸ் ஆரம்பிச்சிட்டோம். போலீஸ்! ஏய், என்ன சத்தம்? என்னாச்சு? ஒண்ணுல ஆபீசர்ஸ். அவரு எல்லாத்தையும் இழந்துட்டார். என்ன விடுங்க. நல்லா கேட்டுக்க, இந்த இடத்துல தோத்தது நான் கிடையாது, நீதான். தோத்தது நீதான். எதுக்காக என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? தள்ளி போங்க, போங்க. நீ இப்ப ரெட் ரைட் ஹேண்டோட பிரிசனர். இப்போ அவன் ஹாட்டையும் கண்ணையும் எடுங்க, உள்ள ஏத்துங்க. மெதுவா, அமைதியா உட்காரு. உட்காருன்னு சொன்ன. உட்காரு. நல்ல கம்ஃபர்டபுளா இந்த இடத்துல உட்காரு, சரியா? இந்த ஊரை சுத்தி பார்த்துட்டு வரலாமா மிஸ்டர் ஷெல்பி? வாங்க போலாம். நான் கெஸ் பண்ணேன், அப்புறம் ஜான் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். என்ன கெஸ் பண்ணீங்க? முதல்ல நீங்க யாரு? நான் மே காட்டன். டாமி ஷெல்பியோட குதிரையை நான் தான் ட்ரெயின் பண்ணேன். நீங்க தான் ஊரை விட்டு போக போறேன்னு டாமி சொன்ன பொண்ணா? என்னை பத்தி உங்ககிட்ட சொல்லலன்னு நினைக்கிறேன். ஆனா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். உன்னை பத்தி சொல்ல என்ன இருக்கு? அவன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? நான் அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ட்ராக்ல ஒரு பெரிய பிரச்சனை. எல்லாம் புக்கிஸோட லைசன்ஸையும் எரிச்சிட்டாங்க. நீ கீழே குதிரையோட தானே இருக்கணும். லீகலா பிச்சுக்கு வரதுக்கு அவங்க திரும்ப அப்ளை பண்ணணும். இதெல்லாம் எதிர்காலத்துக்காக டாமியோட பிளான் தான். டாமியோட எதிர்காலத்தை பத்தி உனக்கு என்ன? அவங்க அப்ளிகேஷனை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. டாமியோட புக்கிஸை தவிர அங்க யாருக்குமே இடம் கிடைக்காது. ஏன்னா அதை செய்ய போறதே நான் தான். எனக்கு போர்ட்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இங்க பிசினஸும் இருக்கு, காதலும் இருக்கு. காதலா? அதுவும் டாமி ஷெல்பியோடவா? உனக்கு அவன் கிட்ட என்ன வேணும்? நீ ஆசைப்படுறதுதான். சந்தோஷமா வாழணும்.
அவன் உன்கிட்ட என் பேரை சொன்னானா? என்னோட பேரு கிரேஸ். எனக்கு இப்பதான் எல்லா தகவலும் தெரிஞ்சது சார். நடந்தது என்னன்னா, கொலைகாரங்க பேசுனத ஐ விட்னஸ் எதேச்சியா கேட்டிருக்கான். அந்த கொலைகாரங்க IRAவை சேர்ந்தவங்க. ஃபீல்டு மார்ஷல் செஞ்ச தப்புக்காக அவரை பழிவாங்கிற விதமா இதை அவங்க பண்ணியிருக்காங்க. பேர்மிங்ஹாமில் இருந்து வந்த ஃப்ரெண்டா? அவரால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சாரி, இப்போ நான் போய் ஆகணும். குட் பை சார். பாலி, நீங்க இங்க இருப்பீங்கன்னு டாமி சொன்னா. உங்க கதையை முடிக்கிறது நானாதான் இருக்கணும்னு அவன் கிட்ட சொன்னேன். பலவீனமான ஒருத்தி, அப்படிப்பட்டவளை தானே உங்களுக்கு பிடிக்கும். இப்ப பலவீனமான ஒருத்தி கையில கன் இருக்கு. நீ அதை கண்டிப்பா இங்க பண்ண மாட்ட. அப்படியா? இங்க யாராவது போலீஸ் இருக்காங்களா? ஒருத்தனும் இல்ல. எல்லாரும் அவங்க அரசர் பக்கத்துல இருக்காங்க. பாலி, இங்க பாரு. உன்னோட மனசுலயும் ஒரு மனசை பத்தி பேசாத. உன் மனசுக்குள்ளேயும் என் மேல ஒரு ஆசை இருந்துச்சு. அதை என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. எனக்குள்ள இருக்கிற அந்த மனசு இன்னும் உன்னை அதிகமா விரும்புது. அது வெறும் சாதாரணமான ஆசை கிடையாது. அது என் ஆள் மனசோட ஒரு பாகம். நான் உண்மையை தான் சொல்றேன். எனக்குள்ள மட்டும் இல்ல, உனக்கும் அப்படித்தான் இருக்கும்னு கண்டிப்பா எனக்கு தெரியும். ஆரம்பத்துல சண்டை போடுறவங்க கடைசியில ஒண்ணு சேருவாங்க. அதோட என் மனசுல ஏதோ ஒரு மூலையில நீ இருக்க பாலி. அந்த இடம் உனக்கு மட்டும்தான் சொந்தம். உனக்கு மட்டும்தான். என்ன புரியுதா? பீக்கி பிளைண்டர்ஸை எப்பவும் பகச்சிக்காத. நம்ம வீட்டுக்கு போகலாம் வா. இந்த இடத்தை பாருங்க, இது எங்களுக்கு சொந்தம். ஒழுங்கா அந்த பணத்தை உள்ளவை, இல்லாது உங்ககிட்ட இருக்காது. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. லிஸி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் மாதிரியும் டாமிக்காக வேலை பார்த்துட்டு இருக்கேன். பிளைண்டர்ஸ்க்காக நீ வேலை பாக்குறியா? உனக்கு என்ன ஆச்சு? தடுக்கி விழுந்துட்டேன். இங்க பாரு, என்கிட்ட போய் சொல்லாத. லிஸி, இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா. நீ இங்கேயா வேலை பாக்குற? ரேஸ்ல ஏதாவது சம்பாதிக்கலாம் நினைச்சியா? நீ இதை நிறுத்தணும் லிஸி. டாமி ஏற்கனவே உங்ககிட்ட இதை சொல்லிருக்கான்ல. இந்த இடத்துல இந்த வேலை ரொம்ப ரொம்ப ஆபத்து. இங்க பாரு, என்ன பாருங்கறல. ஃபீல் பண்ணாத. நாம ஜெயிச்சிட்டோம். எப்சாம் இனி நமக்கு சொந்தம். அவனுங்க இடத்துக்குள்ள வந்து அவனுங்களை அடிச்சு விரட்டிட்டோம்.
இப்ப என்ன அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணுமா? அவங்க எல்லாரையுமே தோக்கடிச்சிட்டோம். ஜான் அவரோட கண்ணை கூட யூஸ் பண்ணல. நாங்க தான் இங்க கிங். இந்த மொத்த உலகத்துக்கும் நாங்க தான் ராஜா. ஜான், டாமி கண்ணில் எனக்கு என்ன தெரிஞ்சதோ அது உன் கண்ணில் எனக்கு தெரியல. நீ முதல்ல வெளியே போ. இங்க இருந்து போ. சரி, டாம் எங்க போனா? பிரான்ஸை சேர்ந்தவங்க யாராவது இருக்கீங்களா? ஒரு வாட்டி சிகரெட் பிடிச்சுக்கலாமா? சாம்ல இருந்து பிளாக்வுட்ஸ். சாம் த பல்ஜா. ஸ்மோக் பண்ணிக்கோ. இப்பதான் எல்லாம் கிடைச்சது. இப்பதான் எல்லாம் என் கைக்கு வந்தது. ஒரு பொண்ணு இருக்கா. ஆமா, நான் விரும்புறேன். ஒரு பொண்ணு. இப்பதான் நாங்க ஒண்ணு சேர்ந்தோம். இப்பதான் எனக்கு என் வாழ்க்கையில எல்லாம் கிடைச்சது. இதுக்கு மேல முடியாது. என்னோட கதையை முடிச்சிருங்க. இங்க பாரு, எங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு உனக்கு தெரியும்ல? ரொம்ப நல்லாவே தெரியும். என் சாவு இப்படிதான் இருக்க போகுது. எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் மிஸ்டர் சர்ச்சில் உங்ககிட்ட பேச ஆசைப்படுவாரு. மிஸ்டர் ஷெல்பி, அவர் உங்களுக்காக ஒரு வேலை வச்சிருக்காரு. நாம தொடர்புலயே இருப்போம். அந்த குழியை விட்டு மேலே எழுந்திருச்சு வா. சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு கிளம்பு. When I go, don't cry for me. In my Father's arms I'll be. The wounds this world left
sun and moon will be replaced with the light of Jesus' face. And I will not be ashamed, for my Savior knows my name. It don't matter where you bury me, I'll be home and I'll be free. It don't matter anyway I lay. All my tears be washed away. All my tears be washed away. All my tears be washed away. எல்லாரும் கேளுங்க. Ladies and gentlemen, நான் இப்ப ஒரு டோஸ்ட் பண்ண விரும்புறேன். எங்களுடைய ஸ்மால் ஹீத் ரைபிள்ஸ்காக, லீ பாய்ஸ்காக, அதுக்கப்புறம் பீக்கி பிளைண்டர்ஸ்காக. நம்மள தடுக்கிறதுக்கு யார் இருக்கா? யாரும் இல்லை. போலே நானும் பெட் கட்டிருந்தோம். நீ பணத்தை எடுத்துக்கிட்ட இங்க இருந்து போயிடுவேன்னு ஒருத்தர் பெட் பண்ணோம். இன்னொருத்தர் நீ போகாம எங்க இருப்பேன்னு பெட் கட்டணும். அவங்க நான் இங்க இருக்க ஆசைப்படுறாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மைக்கா? பாலு எதை ஆசைப்படுறாங்கன்றது இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாத ஒரு புதிர் தான். நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு நிறைய சம்பாதிக்கணும். உங்க கூட சேர்ந்து கம்பெனியோட எதிர்காலத்துக்காக என்கிட்ட சில யோசனைகள் இருக்கு மைக்கா. அப்புறம் அதோட கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். Gathering storm comes a tall, handsome man in a dusty black coat with a red right hand.